ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 55க்கான ரிவ்யூ. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எப்பயுமே வந்துட்டு ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த வீக்கெண்ட் எபிசோட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours. ஓகே, தொடர்ந்து அந்த எபிசோடில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஐ வில் லைக் டு இன்வைட் மை படி. ஹே படி. ஹாய் ஹாஷ். படி. ஹாய் மக்களே. ஹாயோ. ஹலோ ஹாஷ். வணக்கம். எஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு படி? ஹாஷ் செம்மையாக இருந்துச்சுண்ணா. இன்னைக்கு பயங்கர ஹையரான ஒரு எபிசோட். ரொம்ப அழகாக எல்லாரையும் கேள்வி கேட்டார் ஹாஷ். விஜேஷ் அவர்கள் எல்லாரையும் கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள், அதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதை பற்றி கொஞ்சம் பேசினோம். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சூப்பராக. கொஞ்சம் அதை பற்றி சொல்லிடலாமா? ஓகே, நீ என்னென்ன பார்த்த சொல்லு. நான் என்னென்ன பார்த்தேன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ரயான் வந்துட்டு ஜெஃப்ரியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க வாஸ். ஓகே, அப்போ ஜெஃப்ரியோட நல்ல குவாலிட்டியை பற்றிலாம் தே ஆர் சீக்கிங். என்ன குவாலிட்டி? நல்ல குவாலிட்டினா? இல்லை ஹாஸ், அந்த ஹோவர்ட் நாஸ்கில் சொன்னால நாமினேஷன் ஃப்ரீ ஹாஸ். ஆமாம், எஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேயும் இருக்கார். பெஸ்ட் பிளேயராக கேப்டன்சி கண்டென்டராகவும் இருக்கார். அதில் சாட்சனாக்கு நான் விட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் சொல்கிறேன். என்ன ஒரு குவாலிட்டி இல்லை? எஸ் மக்களே, ஆக்சுவலாக ஜெஃப்ரி வந்துட்டு தான் ஒரு சிறந்த பிளேயர்ன்றது இந்த இடத்துல காமிக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நானுமே அந்த விஷயம் வந்துட்டு பார்த்தேன். அந்த மீன் டைம் ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட அண்ட் ரயான் கிட்டலாம் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு இந்த ஒரு கண்டென்ட்டை சொன்னாலும் கூட எனக்கு வந்துட்டு அந்த பையன்கிட்ட லைக் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கேப்டன்சி கண்டென்டராக இருக்கும்போது கேப்டன்சி டாஸ்க்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு ஒரு வேளை கேப்டன்சி ஆனால் நான் நாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கு சான்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரியே மறுபடியும் அந்த வாஷ்ரூம் ஏரியா கிட்ட அவங்க எல்லாரையுமே வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயுமே அந்த விஷயம் சொல்லியிருந்தாரு சௌந்தர்யா கிட்ட கேட்கும்போது, லைக் தட் இஸ் ஒன் ஆஃப் த குட் குவாலிட்டி. லைக் அந்த சென்சிபிள் தாட் டுவர்ட்ஸ் த கேம் இருக்கு இல்லையா, தட் வாஸ் ரியலி குட். செம்மையாக இருந்துச்சு, ரைட்? இது ரியலி இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டர் கிராஃப் டுவர்ட்ஸ் த கேமில் வந்துட்டு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, எஸ், தேங்க்யூ படி. ஸோ அடுத்து வேற என்ன இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த தீஹாக் வந்துட்டு உத்து அண்ட் அருணோட பிரச்சனையை பற்றி சால்வ் பண்ணி அருணுக்கு மட்டும் விஷஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதை பற்றி டிஸ்கஷன் கொஞ்சம். எஸ், ஆமாம்ல, லைக் அருணுக்கு வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தீபக் வந்துட்டு முத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்வீட்ஸ்லாம் இது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை தான் பார்க்க முடிஞ்சது. இந்த மெயின் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியாக அருணுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அண்ட் தென் ஒரு பெரிய கேக்கு, அதை தாண்டி ஏதோ ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸில் 2 இருந்துச்சு. என்னன்னே தெரியல. எஸ், லைக் அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் படித்து போய் பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு அருணை பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் அவரோட ஹார்லி குயின் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்களோட தகவல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவரோட விஷயத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ப்ரீவியஸ் சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா, அவங்க தான் ஹார்லி குயின்னு மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வை? பிகாஸ் அர்ச்சனா அவரோட அர்ச்சனா அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அருண் வந்துட்டு ஒரு விஷஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இப்படி தான் அந்த லெட்டரை படிக்கும் போதே பயங்கர வெக்கம் அருணுக்கு. தட் வாஸ் ரியலி குட். அந்த எமோஷன்ஸ் எங்கேயுமே வந்துட்டு நம்ம ஈக்குவேட்டே பண்ண முடியாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எமோஷன். அதை வந்துட்டு அருண் பண்ணாருன்றதுனால ஓவர் வெக்கப்படுறதுனால நம்ம எக்ஸாஜரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு அதை ரசித்து பார்த்தேன். லைக் சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட். வந்துட்டு த வே அவர் வெக்கப்படுற விதம், அதை வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாருமே எட்டி பார்த்த விதம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அருண் ஃப்ரம் மை சைட் ஆன் செல்வா இன்சைட்ஸ். ஹாப்பி பர்த்டே அருண். எஸ், இவரோட விஷயமே இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு அருணோட பர்த்டேக்காக வந்துட்டு கேக்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த ரவா வச்சுட்டு ரவா கேசரி கேக் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அண்ட் இதில் வந்துட்டு குங்குமப்பூ அருண் இல்லையா, அதனால் வந்துட்டு அந்த கேக்குக்கு மேலே அந்த குங்குமப்பூவில் ஏன்னு எழுத சொல்லிலாம் அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம்லாம் நல்லபடியாக போச்சு. அண்ட் தென் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முத்துவையும் அருணையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. முத்துவையும் அருணையும் கூப்பிட்டு வச்சு தீபக் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது என்ன பிரச்சனை, இது சால்வ் பண்ணிக்கங்க, இது ரொம்ப இதுவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முத்து வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நான் ஏன் வந்துட்டு சீசன் வின்னர், அந்த போன சீசனோட டைட்டில் வின்னரை பற்றி பேசினேன்ற அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து தே ஆர் ட்ரைங் டு யூனோ லைக் பேசிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வராங்க. அண்ட் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த அம்ப்ரெல்லாஸ்லாம் வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி இட் வாஸ் ரியலி குட். இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. படி என்ன அருணோட பர்த்டே எப்படி போச்சு? வாஸ் சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் வாஸ். அதுவும் அந்த லெட்டரை வந்துட்டு அவர் படிக்கும் போது அவர் வெக்கப்பட்ட தருணம் இருக்கே, ஐயோ எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு வாஸ். உனக்கு ஏன் வெக்கமாச்சு எனக்கு புரியல. பட் அதுதான் அந்த லெட்டர் மொமெண்ட்லாம் வந்துட்டு இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அந்த ஒரு லவர்கிட்டேருந்து வர ஃபீலை வந்துட்டு அருண் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம்லாம் வாஸ் ரியலி குட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்த விதம் இட் வாஸ் ரியலி குட். அதையுமே எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல். அதுக்கப்புறம் விஜேஎஸோட ஹோஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் ஹாஸ் விஜேஎஸ் இன்னைக்கு எவ்வளோ க்யூட்டாக இருந்தாருன்னு பார்த்தீங்களா ஹாஸ்? எஸ், இன்ஃபேக்ட் இல்லை நீங்கள் விஜேஎஸை ரசிக்கிறியா? ஹாஸ் ஆமாம் வாஸ், இதெல்லாம் கேட்காதீங்க. ரைட்டு, ஓகே. இல்லை இன்ஃபேக்ட் விஜேஎஸ் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருந்த ஒரு மாதிரி இடி மின்னலுமாக இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டில் வந்துட்டு ஒரு மின்னல் போகிற மாதிரி அந்த கோடு, லைக் அது எலக்ட்ரிக்கல் லைனாக எடுத்துக்கலாம், இல்லை மின்னல் வர மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை கரண்ட் பாஸ் ஆகுறது, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலான்ற மொமெண்ட்டில் ரொம்ப ஒரு கேஷுவலாக அழகாகவே இருந்துச்சு. விஜேஎஸை பார்க்கும்போது அந்த கூலர்ஸும் ஒரு மாதிரி கண்ணும் தெரியுது, அந்த கூலர்ஸை தாண்டி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ். இட் வாஸ் ரியலி குட். எஸ் ஹாஸ். ஸோ அப்படி போகும் பட்சத்தில் இமீடியட்லி நான் தான் சொல்கிறேன், ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஜெஃப்ரி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விஜேஎஸ் வராரு. வந்த உடனே அருணுக்கு ஒரு விஷஸை சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு வாங்க எல்லாருக்குமே கொடுங்கன்னும் போது லைக் எல்லாருக்குமே சாக்லேட்டை கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. ஐ திங்க் 5 ஸ்டார் தான் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா இப்போதைக்கு 5 ஸ்டார் தானே வந்து ஸ்பான்சர், அதனால் அந்த ஒரு வகையில் லைக் சாக்லேட் வந்துட்டு கொடுக்க சொன்னால் நீங்கள் யாரை மிஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை யாரை மேடம்னு சொல்லணும்னு நினைக்கலாம் மேடம் சொல்லுங்கள், யாரை மச்சான்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மச்சான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே மச்சான். ஏய் இரு வரேன் மச்சானா கேட்டிங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் அந்த விஷயத்தை வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு மச்சின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சௌந்தர்யாவை கூப்பிட்டு வச்சு விஜேஎஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் தென் இப்படி நிறைய போகும்போது மஞ்சரியை மட்டும் ஒரு மேம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. மேம்னு கூப்பிட்டதுக்கப்புறமா லைக் ஒரு மாதிரி அப்படியே எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அதோட அந்த செக்மெண்ட் பிரேக் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா லைக் வராரு. படி இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கா, இல்லை உனக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்லை ஹாஸ், ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் அவனே வாங்க, நடுவில் எங்கேயாவது குறுக்கிட்டு உங்களை நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, எஸ், குறுக்கிட்டு கேள்வி கேட்குறாரா தோற. ரைட், இப்போது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த செக்மெண்ட் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hour எபிசோட். ஐயோ ஹாஸ் முடியல ஹாஸ், எவ்வளோ நேரம் எபிசோட் போகுது? ஏன் என்னாச்சு? இல்லை ஹாஸ் ரொம்ப லென்த்தியாக ஆன மாதிரியே இருந்துச்சு. ஓகே, எஸ், கொஞ்சம் லென்த்தியான ஒரு எபிசோட் தான். செகண்ட் செக்மெண்ட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. இண்டீடு லைக் தேர்ட் எபிசோட் தான் கொஞ்சம் ஒரு ஓவர் லென்த்தாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒட்டுமொத்தமாக 5 segments இருந்துச்சு ஆஸ் பார்ட் ஆஃப் த எபிசோட். ஹாஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அவர் கேட்டதே அதுதான், லைனை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கேம் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி இருந்துச்சு, இன்ஃபேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரி இந்த அணுகுமுறை இருந்துச்சு, லைக் குரூப்பாக விளையாடுனதுக்கும் தனியாக விளையாடினதுக்கும் அந்த ஃபீலுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லைக் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டீட் என்ன மாதிரி கேள்வியாக இருந்துச்சுன்னா, இந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறமா
ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டு இருந்தவங்களாம் இத்தனை பேர் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி எந்தெந்த மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு அவங்களோட விஷயத்துக்கு தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜெஃப்ரி சாட்சனா வந்துட்டு முதல்ல எலியும் பூனையுமா இருந்தாங்க, இப்போ இந்த வாரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்து அண்ட் அருண்குள்ளே வந்துட்டு ஒரு கிளாஷ் இருக்குது, முதல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அது சொன்னாங்க. அதை நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே. அண்ட் தென் ஒவ்வொருத்தவங்களும் அதே மாதிரி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இல்லை தர்ஷிகா சொன்னது என்னென்னா, தர்ஷிகாவும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, தர்ஷிகாவுமே ஜாக்லினும் கொஞ்சம் ஒன்றா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்துட்டு அதிகப்படியாக இல்லை. இந்த மீன் டைம் யாரோ ஒருத்தவங்க சொன்னது என்னென்னா, லைக் தர்ஷிகா அண்ட் பவித்ரா வந்துட்டு ஒன்றா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களையுமே அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம் சௌந்தர்யா வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு பேசவே இல்லை. பேசாத போது டப்புன்னு லைக் சௌந்தர்யாவை எந்திரிக்கும் போது உடனே பயங்கரமான ஒரு கைத்தட்டல்கள். ஏன் தான் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது சத்தியமாக எனக்கு புரியல. வெதர் ஷி இஸ் அட்ராக்டிங் நேச்சுரலியா இல்லை வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரியல. சௌந்தர்யாவுக்கு என்ன ஹாஸ் குறைச்சல்? சௌந்தர்யா ஃபேன் நீங்கள்? ஃபேன் எல்லாம் இல்லை ஹாஸ், ஆனால் க்யூட்டாக இருக்காங்கல்ல. க்யூட்டாக இருக்காங்க, ரைட். பாரு ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் க்யூட்டாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா, அது எந்திரிக்கும் போது விஜய்ஸ் வந்துட்டு அவங்க ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சலாம் வச்சதாகட்டும், திடீர்னு அந்த வாயில் விரல் வச்சு அந்த விசில் அடிக்கிற மொமெண்ட்லாம் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, ஆடியன்ஸ் ஆகிய நமக்கும் தெரியல. பார்த்தீங்களா, இதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கேம் பிளே இருக்குது. அதனால் மேபி நிறைய பேருக்கு அட்ராக்ட் ஆகுதான்றது தெரியல. பட் சமம் லைக் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் அவுட் ஆஃப் எல்லா சீசன்லேயுமே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஏதோ ஒரு மாதிரி ஒரு வீக்கெண்டை ஒரு அணுகுமுறை இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு தன்னைத்தானே விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. சீம்ஸ் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். எஸ் சாஸ், ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்கல்ல. ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க, ரைட்டு. இவனை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யா பற்றி கேட்கும் போது இம்மீடியட்டாக உடனே ஏன் எல்லாரும் அவங்கவுங்களுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி விஜய் என்ன பண்ணார், இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி உட்கார வைப்பார்ல, ஒரே மாதிரி உட்காந்துருக்கீங்க, இடம் மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சத்யாவை கூப்பிட்டு மாற்ற வைக்கிறது, அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது. இதில் பியூட்டியே என்னென்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு இந்த வாரம்லாம் ஃபிக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்துக்குமரன் அவர்களே போயிட்டு அருண் பக்கத்தில் போய் உட்காந்தாரு. பட் அதை உடச்சி விட்டு விஜய்ஸ் மாற்றி விட்டாரு. அது எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. அப்படியே இருந்திருக்கலாம், அது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்காக, நத்திங் மச் இன் டு தட். ஸோ அப்படி போகும்போது எல்லாருமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தென் சத்யா நீங்கள் பதிலே எதுவும் சொல்ல மாட்டீங்க, தயவுசெய்து ஏஞ்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சத்யா என்ன தான் பண்ணுறாருன்னே தெரியல. வந்த நாள்லேருந்து சும்மாவே உட்காந்துருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. விஷம் வர வெளில அனுப்பிச்சிடுங்க. இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அப்படி தான் வெளில அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவருக்கு முன்னாடி வெளில அனுப்புறதுக்கும் ஒரு சில ஆட்களும் இருக்காங்க. பட் அவருமே அதில் ஒரு கீ ஃபேக்டர் தான். என்னதான் பண்ணுறாருன்னு தெரில. பட் இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு பேசும்போது லைக் ஒரு மாதிரி அவர் சொன்ன வார்த்தை, சார் முதல்ல கோடு இருக்கும்போது கூட ஒரு மாதிரி சேஃபாக விளையாடிட்டு இருந்தேன் சார், இப்போ திரும்புகிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குது, எவன் எப்போ மாறுவானே தெரியல அப்படின்ற அந்த ஃபேக்டரில் வந்துட்டு சத்யா வாஸ் டெல்லிங் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் தென் ரஞ்சித் அவர்கள் சொல்லும் போது, சார் டீமோட குட்னஸ்க்காக நான் இத்தனை நாள் ஆடிக்கிட்டு இருந்தேன், இதுக்காக மேலே வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். என்னடா பார்க்குற? இல்லை, அந்த ரஞ்சித் அண்ணன் நான் இன்னும் அவர் நம்பிட்டு இருக்கேன். டீமாக இருக்கும்போது அவர் ஏமாற்றிட்டு இருந்தார் ஹாஸ். ஓ சீரியஸ்லி? இல்லை ஆக்சுவலாக சில நேரங்கள் அப்படி தான் தெரியுது, இண்டிவிஜுவலாக வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சில கேமோட டீகோடிங்லாம் அவர்கிட்ட ரொம்ப அழகாகவே இருக்குது. ஹாஸ், அதைத்தான் நானும் சொல்கிறேன். எஸ், ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அடுத்து ராணவ் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் சூப்பராக சொன்னார். இல்லை சார், டீமோட விளையாடும் போது ஒருவேளை எங்கேயாவது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா
டீமில் இருந்துக்க எல்லாருமே வந்துட்டு நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்குது சார், இண்டிவிஜுவலாக விளையாட முடியுது அப்படின்ற மாதிரி ராணோ வந்து சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் யோசிப்பீங்க மற்றவங்க பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லாமல் இவங்க 3 பேரோட பாயிண்ட் வந்துட்டு ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சொல்லுங்கள் ஏதாவது உருட்டுறதுக்கு பதில் வச்சுருவீங்களே. டேய் உருட்டுறதுக்கெலாம் இல்லைடா. இல்லை எனக்கு என்னென்னா இந்த 3 பேர் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக வெளியிலவே தெரியலன்ற மாதிரி வரும்போது அவங்க பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ தெளிவாக வைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இதை ஸ்பெசிஃபிக்காகவே நான் நோட் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். மற்றவங்க பாயிண்ட் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும். இவங்களோட பாயிண்ட் வந்துட்டு பேசினா இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஐ தாட் ஆஃப் ப்ரொஜெக்டிங். அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன் சமாளிச்சிட்டான், எக்கனையா சமாளிச்சிட்டான் டேய் ரைட்டு. ஸோ இதுதான் இந்த செக்மெண்ட் வந்து இதோட முடிஞ்சது. ஸோ ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட்டில் வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பத்திலே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு செம்மையான நோஸ் கட்டு. அதானே ஹத்தேன் எங்கே ஹத்து நீங்கள் டார்கெட் பண்ணலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை இங்கே முத்துக்குமரனை டார்கெட் பண்ணணுன்றது நான்லாம் பண்ணல, அவர் வாயாலேயே இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டாரு. என்ன மாட்டிக்கிட்டாரு சொல்லுங்கள். ஓகே, நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக ரைட். இப்போ என்னென்னா செழிப்பான ஒரு ஹாஸ்டலாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதை தாண்டி வந்துட்டு செழிப்பான ஹாஸ்டலில் அருமையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வார்டனாக அருண் இருந்தார் சார் சொல்லிட்டு அருணுக்கு ஒரு அப்ரிசியேஷனை வேற வச்சுட்டு இது ஒரு காஸ்ட்லி ஹாஸ்டல் சார் அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது விஜேஸ்க்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை ஏன் ஒரு மாதிரி கருத்து முரணாக இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் சொல்லும் பட்சத்தில் ஒரு பாயிண்ட்டை சூப்பராக அட்ரஸ் பண்ணி முத்துவை உட்கார வச்சார். என்னென்னா எப்பயுமே ஆக்சுவலி வந்துட்டு முத்துவரை சூப்பராக அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற நோஸ்கட்னு சொல்ல முடியாது. முத்துக்குமரன் கிட்ட அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்னைக்கு முத்துக்குமரன் உடைச்சிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை வந்துட்டு விஜேஎஸ் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாரு. என்னன்னா வீட்டுக்குள்ளே எதை கேட்டாலுமே வந்துட்டு எல்லாமே சுற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒருத்தர். இப்போ நீங்களுமே சுத்த விட்டிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அந்த பாயிண்டில் வந்துட்டு அப்படியே உட்கார வச்சார். அதுக்கப்புறமா அகைன் தீபக்கை கூப்பிட்டு பேச சொன்னார். இது என்ன இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே சொன்னாங்க. மறுபடியும் வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு சொல்கிறது ஒரு மிலிட்ரி ரிலேட்டட் ரூலாகவே இருந்துச்சு சார். மிலிட்ரியில் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், பட் இது வந்துட்டு சில இடங்களில் ஓகே, சில இடங்கள் வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண அவங்களையும் லைட்டாக அப்படியே நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சார். நீங்களும் இப்படி சுற்றி பேசுகிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி. தென் ராணோ வந்துட்டு சொன்னது என்னென்னா இவர் வந்துட்டு சில ரூல்ஸை வந்துட்டு பிரிங் இன் பண்ணார். இந்த ஃபார்மேட் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டிங் ஆஃப் இந்த அணுகுமுறை நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஹீ டோல். அதுக்கப்புறம் நாய் கூட குலைக்காத அளவுக்கு நைட்டு தூங்கவே விடல சார், யாருமே இங்கே தூங்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சார். என்ன தூங்கவே இல்லையா? இல்லை அதுதான் தூங்கவே இல்லைன்னா நைட்டு கிடையாது. நாய் குலைக்காமல் பகல்லன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தீபக் ஒரு கோட் பண்ணும்போது அது என்டையராக வந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு சிரிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் பகலில் வந்துட்டு யாரையுமே தூங்க விடாமல் ஹி வாஸ் கீப் ஆன் மேக்கிங் கண்டஸ்டன்ஸ் என்கேஜிங், ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் இதுதான் ராணாவுக்கிட்டேயும் சில பாயிண்ட்ஸ் அதாவது தெளிவாக கிறிஸ்பாக வைக்கணும்னு நினச்சா எல்லாருமே கரெக்டாக தான் வைக்கிறாங்க பாயிண்ட்ஸை. இன்றைக்கி மட்டும் எல்லாருக்கும் என்ன சையாரி அந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷனில் இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பவித்ரா வராங்க. 60-40 ரேஷியோ, 60% ஓகேவாக இருந்தது, 40% சில விஷயங்கள்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் விஷயம் பற்றிலாம் அவங்க பேசி அவங்களோட ஆதங்கங்களையும் அந்த 40%ல் வந்துட்டு கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சத்யா நீங்கள் மறுபடியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்யா கிட்ட கூப்பிட்டு கேட்கும் போது இப்படி தான் சார் ஆக்சுவலாக நல்லா தான் சார் இருந்துச்சு இந்த கேப்டன்சி. இந்த சிறுவண்டுகள் எல்லாமே வந்துட்டு சிறுவண்டுகளா அப்படின்னா சில்வண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை சிறுவண்டுகள் சொல்லி சொல்லுவாங்க, அதுதான். ஓகே ரைட். இது சிறுவண்டுகள்லாம் சிலது வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பிரச்சனை பண்ணிச்சிங்க சார். அது யாருங்க அது சின்ன சின்ன சிறுவண்டுகள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஹி மென்ஷன்ட் அந்த ஆனந்தி, பவி, முத்து அதெல்லாம் வந்துட்டு இது முத்துவை வந்துட்டு இது என்ன வண்டுனே தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலியாக சொன்னார். இந்த ஒரு யதார்த்தம்லாம் ஆக்சுவலாக சத்யா கிட்ட நல்லா இருக்குது, இதை ஏன் அதிகமாக பேச மாட்டீங்கன்றது தான் விஜய் சொன்னது. மோரோவர் வீட்டுக்கிட்டேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கேட்டு இது பண்ணுறாரு. இப்படி நீங்கள் பேசுகிறது யாருக்காவது ஹர்ட் ஆகுதான்னு பார்த்தீங்களா?
யாருக்குமே ஹர்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பேசுங்க, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு சத்யாவை. சொன்னா மட்டும் அருணா பேச வராரு, நீங்கள் யார ஏன் ஹாஸ்? ரைட், கரெக்டு. பேச சொல்லியும் ஆக்சுவலி பேசிட்டார் இன்னைக்கு, ரைட்டா? அது என்னங்க சரிதான். ஓகே. ஸோ அப்படி போகும்போது திடீர்னு இன்னும் சில பேருக்கு நிறைய பேர் வைங்க அப்படின்னா சாட்சனாவுக்குமே வந்துட்டு அவர் சிறுவண்டுன்னு சொல்லி சில்வண்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மஞ்சரி வந்துட்டு கன்னி வெடின்னு சொன்னாங்க சத்யா. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை வந்துட்டு என்ன பாம்னே தெரில சார், இது வெடிக்கும்னு சொல்லி பார்த்தா அது வெடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சௌந்தர்யாவை பற்றி ஆர்டிஎக்ஸ் சார் டுமியூல்னு வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டரில் சொல்லிட்டு இருந்தார். விஷால் வந்துட்டு கம்பி மத்தாப்பு சார், அவன் பாட்டு சொல்றேன்னு ஹி வில் டூ சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ரயானை வந்துட்டு புஷ்பானு சார் அப்படியே கலர்ஃபுல்லாக அவன் பாட்டுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற ஃபேக்டரில் சொல்லி ஓவராலாக கேப்டன்சியில் 95% எனக்கு ஓகே சார் அவுட் ஆஃப் 100 சொல்லிட்டு சத்யா அவரோட பாயிண்ட்டை முடிச்சார். அப்போ உடனே விஜேஎஸ் வந்துட்டு அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி உட்கார வச்சார். இது மாதிரி பேசுங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு சத்யா போட்ட இந்த காஸ்டியூம் நல்லா இருந்துச்சுல ஹாஸ்? எஸ், இந்த காஸ்டியூம் அந்த கௌபாய் காஸ்டியூம்னு நினைக்கிறேன். பட் என்ன அந்த தொப்பியை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. கௌபாய் காஸ்டியூம் அது, ரைட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஆல்வேஸ் வந்துட்டு எப்பயுமே தீபக்கும் எனக்குமே வந்துட்டு ரொம்ப கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் சார். பட் இந்த வாட்டி அவர் கூட நான் ரொம்ப க்ளோஸ் ஆனேன், அவர் பார்த்துக்கிட்ட விதம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற அந்த ஃபேக்டரை வந்துட்டு ஜாக்லின் வச்சுருந்தாங்க. இந்த வாரம் தான் அவர்கிட்ட இருந்தது பெஸ்ட் அவுட் ஆஃப் தீபக் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தாங்க. திஸ் இஸ் ரியலி குட். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் என்ன சொன்னாங்கன்னா, எப்பயுமே சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் வந்துட்டு ஆகவே ஆகாது சார். ஐயோ ஆகாஷ் எக்கா காரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க ரெண்டும். லைக் அதே பாயிண்ட்டு தான் வந்துட்டு அவங்களும் சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்து அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் க்யூட்டாக அந்த சார்ஜென்ட்ன்ற ஒரு வேலையை கொடுத்து அவர் என்கேஜ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வேற கன்வே பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் குட். ஸோ விஷாலுமே வந்துட்டு அவரோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஐ வில் கிவ் 100 out of 100 சொல்ல. அதுக்கப்புறம் சாச்சனா பார்த்தீங்கன்னா 70-30 ரேஷியோன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்சுது. ஐயோ அந்த சாட்சனா ஒன்னதான் ஹாஸ் எக்க அனுப்புவாங்கன்னே தெரியல. இரிட்டேட்டிங் டு த கோர் ஹாஸ். எஸ், இரிட்டேட்டிங் டு த கோர் அப்படிலாம் சொல்ல இரிட்டேட்டிங் டு த கோர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பாயிண்ட் வந்துட்டு விஜேஎஸ் வந்துட்டு எதுக்காக கேட்டார் தெரியுமா உனக்கு? எதுக்காக கேட்டார்? இல்லை, எதுக்காக கேட்டார் அப்படின்னா 70-30 இப்போது கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, அது 70-30 ரேஷியோனா அந்த பூவை கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்டா? இப்போது அந்த 70-30னா நீங்கள் அந்த 70% இஃப் யூஆர் ஓகே அந்த பூவை போய் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த ஒரு ஃபேக்டருக்கு தான் நீங்கள் ஏன் முரண்பாடாக பேசுகிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்காக வந்துட்டு சாச்சனாவை போட்டு லிட்ரலாக கேள்வி கேட்டு சும்மா வறுத்து எடுத்து டைரெக்டாக போட்டு அட்டாக் பண்ணிட்டார் இன்னைக்கு சாச்சனாவை. ஐயா ஹாஸ் நல்லா சில்லறைய செதற விட்டான் தெரியா, என்ன அளவுக்கு தெரியுமா அவர் கேட்டார். ஐயோ இன்னைக்கு தான் ஹாஸ் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரைட், பார்த்தீங்களா சாட்சனாவுக்கு திட்டு வாங்கும்போது என்ன ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்காரு தவிர இல்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இதை கேட்டிருக்கணும், ஏன்னா இதை கேட்டு தான் ஆகணும். இன்னைக்கு சாட்சனா சைடில் நிறைய இடங்களில் வந்துட்டு தப்புமே இருக்குது. வை பிகாஸ் டப்புன்னு வந்துட்டு இந்த விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்துவை இன்வைட் பண்ணி அந்த பிரெட் டோஸ்ட் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு தீபக்கையும் கூப்பிட்டு கேட்டார் விஜய் சேதுபதி. நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்கும் போதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அருண் அண்ட் ஜாக்லின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு எதுவுமே இது பண்ண மாட்டீங்க, மற்றவங்களுக்குலாம் வரும்போது விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் கேட்டு சில இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது தான் தீபக் வந்துட்டு அவரோட கிளாரிட்டி ஸ்பீச்சை கொடுக்குறாரு. கிளாரிட்டி ஸ்பீச்சை கொடுக்கும்போது ஆனந்தி எந்திரிச்சு இல்லை அவர் வந்துட்டு சில பேருன்னு வரும்போது ரொம்ப கோபமாக ஹேண்டில் பண்ணுறாரு, பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்ஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ஷியல்னா வந்துட்டு அருண் அண்ட் ஜாக்லினை பற்றி சொல்கிறாங்க. இதில் என்ன ஹார்ஷியாலிட்டி இருக்குது? அருண் அண்ட் ஜாக்லின் கிட்டே இருந்தாலும் பேசி தானே ஆகணும். ஏன் பேசி தான் ஆகணும்? ஏன்னா அவங்க தானே கிச்சன் டீம், ஹி நீட் டு ஹேண்டில் த ஹார் வாட்ஸ் ஹேப்பனிங்ல. எஸ், கரெக்டு. அந்த காரணத்தை தான் வந்துட்டு அவர் தெளிவாக அதை சொல்லிட்டு இருக்காரு. அது புரியல சில கண்டஸ்டண்ட்டுக்கு. அதுதான் மக்களே, இதுதான் விஷயம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஐயோ ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இப்போ சாட்சனா வந்துட்டு ஃபுல்லாக
என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே சாச்சனாவை டைரெக்டாகவே அட்டாக் பண்ணார் நிறைய பாயிண்டில். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு சாச்சனா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரெஷராக இருந்துச்சு சார் குக்கிங் டீமில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேக்டர் எடுக்கும்போது, உடனே அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி விஜய்ஸ் வந்துட்டு இம்மீடியட்டாக அதில் இன்வால்வ் ஆனவங்க யார்? ஓகே, தர்ஷிகா அண்ட் அருண் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேட்டு, அதுக்கப்புறம் சாச்சனா எனக்கு மட்டும் இல்லை சார், ஆனந்தியோட ஆக்சுவலாக அந்த பவுல் ரிலேட்டடான விஷயம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை ரொம்ப தெளிவாக இந்த வாழைப்பழ கதை மாதிரி இந்த காண்டாணி சாரோட இந்த வாழைப்பழ கதை மாதிரியே ஐயோ என்னென்ன பேசுனாங்க வாஸ். எஸ், அது விஜய் சேதுபதியே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸே ஆகிட்டார் இன்னைக்கு. எப்போ வாழைப்பழ கதை மாதிரி ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வழியாக பேச்சு சாச்சனாக்கு செம்மையாக ஒரு டார்கெட் அடிச்சு லைக் ஹி டோல் வெரி கிளியர்லி. ஈவன் தர்ஷிகாவுமே வந்துட்டு அவங்களோட பாயிண்டில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, எங்களுக்கு ப்ரெஷர்லாம் இல்லை, வி டன் வித் லவ் அப்படின்னாங்க. அண்ட் ஜாக்லினுக்குமே வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு பேசிட்டு தான் சார், அது எங்களுக்குள்ள டீமுக்குள்ளே இருந்த டிஸ்கஷனை இவங்க கேட்டுட்டு இவங்களாம் ப்ரெஷர் நினச்சாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்ற போது, சாச்சனா என்ன டீம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வெசல் வாஷிங் டீமில் அப்படின்னா, வெசல் வாஷிங் டீமில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் நியாயமா? உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தயவுசெய்து உட்காந்துரு ஏதாவது திட்டுறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு அவரை திட்டவே செஞ்சுருக்கலாம், ஏன் தான் திட்டாம அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்காருன்னு தெரில. இல்லை அப்படிலாம் திட்ட முடியாது கண்டஸ்டண்ட்டை, பட் அவரோட ஃபீல் அந்த பவரில் வந்துட்டு கொஞ்சம் கண்ணில் வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சுது, இவகிட்டலாம் என்ன பேசிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மொமெண்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா, உடனே ஆட் பிரேக் போகும்போது முத்துக்கிட்ட போயிட்டு டிஸ்கஷன், என்னை மட்டும் ஏன் அவர் எதாவது கோச்சிக்கிட்டாரா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா ஏன் தான் வாஸ் இந்த கண்ணு முத்துவோட கூட கெடுக்குது வாஸ், எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு எதாவது தெரியுதா? எஸ், இல்லை இன்ஃபேக்ட் வந்துட்டு முத்துவோட கேம் பாதி கேட்ட போகிறது அப்படின்னாக்கா ஒன்று சாச்சனாவாலையோ இல்லை மஞ்சரியாலையோ, விச் மீன்ஸ் அவங்க எதுவும் இவருக்கு தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, அவங்க பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் இவர் போய் லாயராக நிற்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இவர் மேலே ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் தேவையில்லாத சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கெலாம் போயிட்டு ஆஜராகி ஹி இஸ் கோயிங் டு லைக் டேமேஜ் இஸ் நேம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஆட் பிரேக்கில் இந்த மாதிரி போகும் பட்சத்தில் மறுபடியும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்துட்டு பயங்கர அப்செட் ஆகிட்டாரா, பேசி 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 அப்பா எவ்வளோ நேரம் பேச விட்டு சுற்றி ஒரு வழியாக அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்தாங்க. சேரோட வந்துட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். ஹாசின எங்கள் அண்ணனுக்கும் காலலிக்கும்ல, எவ்வளோ நேரம் தான் இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. ரைட்டு, அதில் தான் சேரோடவே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருமே கிளாப் வர பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரியை கூப்பிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, எந்த டோஸ்ட் விஷயத்தில் என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த டோஸ்ட் விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்தமாக அவரையும் அங்கே இருந்த ஆடியன்ஸையும் மஞ்சரி ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது தான் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் காய விட்டாங்க ரொம்ப நேரம் அலக்கழிச்சு அப்படின்னு சுற்றி ஒரு விஷயத்தை அப்படியே பேசி அட்லாஸ்ட் ஒரு வழியாக அந்த ப்ராப்ளமை விஜேஎஸ் இன்னைக்கு ஹேண்டில் பண்ண விதம் வாஸ் ரியலி குட். மஞ்சரி சைடில் என்ன நடந்தது, அப்போது அந்த இடத்துல வந்துட்டு அருண் கூட பிரச்சனையா, ரைட்டு, அப்போ அருண் எதனால் பண்ணார், அருண் வந்துட்டு இந்த விஷயம் பண்ணும்போது அவரோட நிலைப்பாடு என்ன, அப்போது இந்த விஷயம் இந்த நிலைப்பாடில் இப்படி இருக்குன்னா நடுவில் தர்ஷிகா அதை பார்த்துருக்காங்களா, தர்ஷிகாவை கூப்பிட்டு கேளு. ஓகே, தர்ஷிகாவை கூப்பிட்டு கேட்கும்போது இன்பிட்வீன் ஜாக் வந்துட்டு நடுவில் வராங்க. ஜாக்கும் வந்துட்டு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் விஷால் மாட்டியிருக்க வேண்டியது, விஷால் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன் அப்படி என்ன விஷால் மாட்டியிருக்கணும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை இன்ஃபேக்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கேளு, விஷால் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, லைக் அவங்க ஜாக்லின் வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது டோஸ்ட்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, வேணும்னா ராணாவை வந்துட்டு டோஸ்ட் பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்லும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க விஷாலை விஜய்ஸு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷாலே அந்த வார்த்தையை சொல்லியிருந்துருக்கிறதுக்குள்ள ஜாக்லின் குறுக்கில் போட்டு அந்த பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. இல்லைனா விஜய் விஷாலுக்குமே ஒரு ஆக்சுவலி நிறைய டைமில் வந்துட்டு அவர் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் மாக் பண்ணிக்கிட்டு இல்லை புலி பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, அந்த விஷயத்தில் ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக ஏதோ ஒரு கண்டென்ட் மாட்டியிருக்கு விஜேஎஸ் கண்ணில். அதை வந்து என்னன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள ஜாக்லின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விஜேஎஸ் இந்த விஷால் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இப்படி தான் நான் பார்த்தேன். என்ன வாசம் அது உங்களுக்கு எதாவது தெரியும்? இல்லை எனக்கு எதுவுமே தெரில, பட் அது அந்த எபிசோட மறுபடியும் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா இப்போ உடனே ரிவ்யூ பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெளிவாக கேட்கல. ஓகே, பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா? எஸ் கண்டிப்பாக சார். ரைட், ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாரையுமே கேட்டுருந்தாங்க. ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த பாயிண்ட்டை. இன்ஃபேக்ட்
நிறைய விஷயங்கள் ஜாக்லின் ஆகட்டும் இல்லை அருண் ஆகட்டும் தர்ஷிகா ஆகட்டும் அவங்க சைடில் என்னென்ன ரியாலிட்டியில் இருந்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு தெளிவாக அட்ரஸ் பண்ணி வைக்கும் பட்சத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இந்த யூசேஜ் அந்த அதர் குக்கை வந்துட்டு யாரையாவது யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது அதுக்கான ஒரு கிளாரிட்டியை கொடுத்தாங்க. அது சாட்சனா வந்து 4 பிரெட்டை எடுத்துகிட்டு வராங்க, அதை டோஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லி அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் சாட்சனா ஒரு மாதிரி மண்டையை ஆட்டிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு என்னதான் தெரில. இந்த சாட்சனாக்கு அவங்கள டார்கெட் பண்ணால் உடனே நீலி கண்ணீர் ஒன்று கண்ணில் அப்படியே பீறிண்டு வந்துடும். லைக் நல்ல வேலை இன்றைக்கி வந்துட்டு அழலை, அப்படியே தான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜ்ன்றதையே அவங்க மறந்துட்டாங்க சார்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அதான் எல்லாருமே அவங்களோட பாயிண்ட். அருண் வாஸ் வெரி கிளியர். அதுக்கப்புறமா வந்துட்டு தர்ஷிகா அவங்க சைடில் எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, அருண் இந்த மாதிரி சொல்லலை. பிரச்சனையாக ஹீட்டடாக போகும்போது இமீடியட்டாக வந்து அவர் வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணது எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்றதை ஒரு நல்ல கெஸ்டரில் தாங்க சொன்னாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டர்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜாக்லின் வந்துட்டு ஒரு பக்கம் சௌந்தர்யா வச்சு குக் பண்ணியிருக்கலாமே அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் உடனே ஜாக்லின் எடுத்து சொல்கிற பாயிண்ட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்க வந்துட்டு குக்கிங் டீம்ன்றதையே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா உடனே சௌந்தர்யா அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அது அச்சச்சோ மாட்டி விட்டாங்களா ஃப்ரெண்டுக்குள்ளே அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு என்னாச்சு இல்லை திடீர்னு என்னாச்சுன்னா லைக் எந்திரிச்சு அது ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு சார்ஜனா இருந்தனால அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற அந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கலாம் சார் அந்த டைமில் தான் சார் நான் குக்கிங் டீம்ன்றதையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வெகுலியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறச்ச உடனே ஜாக்லின் இதை தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டில் லைக் இது எப்படின்னு தெரில. அண்ட் தென் அவங்கள வந்துட்டு ஜாக்லினையும் கொஸ்டின் பண்ணாங்க லைக் எந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்ட்டு. அதை எல்லாத்துக்குமே சொல்லி ஒரு வழியாக மஞ்சரியை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அருண் பண்ணது தப்புனா இன்ஃபேக்ட் இண்டீட் வந்துட்டு இங்கே சிவா அவர்கள் அந்த மனுஷனையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அஞ்சரின்னு வந்தாலே அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, அஞ்சரிக்கு ஆறு தான் என்னன்னு தெரில. ரைட். ஸோ இந்த பிட்வீன் வந்துட்டு சிவாவை கூட கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க சிவா வந்துட்டு பேச ஆரம்பிக்கும்போது இவங்க காதை மூடிக்கிட்டே போயிட்டாங்க அப்படின்ற கெஷர் பற்றி சொல்லும் போது விஜேஎஸ் ரொம்ப அழகாக நீங்கள் அருண் பண்ணது தப்புனா நீங்கள் சிவாவுக்கு பண்ணதும் தப்பு தானே பயங்கர கிளாப்ஸு. அதை தாண்டி இப்போ அருண் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அவங்க கிட்டே கேட்டாங்க. எனக்கு ஹீட்டட் ஆஃப் மூமெண்ட்டில் வந்துட்டு அது தப்பாகவே தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது அருண் தப்பே இல்லைன்னு நினச்சிக்கங்க அப்படின்னா அருண் தப்பு இல்லைன்னா அருண் தப்புன்னா நானும் தப்பு சார். ஒருவேளை அருண் தப்பு இல்லைன்னு நினச்சிக்கங்க, அருண் தப்பு இல்லைன்னா நானும் தப்பு இல்லை சார். என்னங்க புரியல அப்படின்னா மறுபடியும் இல்லை சார் அருண் தப்பு இல்லைனாலும் நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் வீக்கெண்டு ரொம்ப அழகாகவே ஒரு நிறைய விஷயங்களை டீட்டெயிலிங்காக கேட்டு அட்ரஸ் பண்ண ஒரு விஜேஎஸை வந்துட்டு நான் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாரையுமே டைரெக்டாகவே கேள்வி கேட்ட அந்த ஒரு விஷயமும் பார்க்க முடிஞ்சது ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன்ஸ். இந்த கான்வர்சேஷன் இது ஏன் ராணா 2 மணி நேரம் போட்டாங்கன்றது தெரியல. ஐயோ ஹாஸ் அதை வேற சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க ஹாஸ், லைக் இது 2 மணி நேரம் ஏன் போட்டாங்கன்னு தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதில் வந்துட்டு அருண் சைடில் ஏதாவது தப்பு இருக்கா, அவரோட கெஸ்டரில் யாராவது தப்பு பார்க்குறீங்களா, அவர் சொல்கிறது ரியாலிட்டியில் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும்போது எல்லாருமே சப்போர்ட்டட் அருண். மஞ்சரி சைடுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனந்தி மட்டும் எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு வகையில் சுற்றி விடும்போது தயவுசெய்து நீங்களும் சுற்றி பேசாதீங்கன்னு சொல்லி ஆனந்தியுமே உட்கார வச்சு அந்த கெஸ்டரோட தயவுசெய்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சார். எனக்கு அது சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லு. இல்லை இந்த ஆடியன்ஸ்லாம் ஆக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுறாங்கல்ல, இன்றைக்கி இஜேஎஸும் நிறைய பேரை ஆக் பண்ணி ஒரு மாதிரி உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சா? இல்லை ஆக்சுவலி அப்படி தெரில, பட் தயவுசெய்து சுற்றி பேசி என்னை வெறுப்பேற்றாதீங்க அப்படின்ற அந்த மொமெண்ட்டாக தான் பார்த்தேன். பட் ஹோஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க பண்ணும்போது தான் லைக் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஸோ அவ்வளோதாங்க இந்த செக்மெண்ட்டோட முடிஞ்சது. அதுக்கப்புறமா அடுத்த செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டாஸ்க் வச்சு நம்ம எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, ரோஸ்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறமா சிவாவை கூப்பிட்டு ஒரு க்ளோஷர் கொடுத்தாரு. க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறமா
அருண் கிட்ட வந்துட்டு கேட்டார், நீங்கள் பண்ண கெஸ்ஸர் வந்துட்டு உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா ரைட்டுன்னு தெரியுதா அப்படின்ற அந்த ஃபேக்டரில். சார் என் ப்ரொஃபஷன் மேலே தப்பாக நான் வந்துட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா இதை விட ஒஸ்ட்டாகவே நான் அந்த இதுவாக காமிச்சிருப்பேன் சார். என்னவோ எஸ் அவர் நேர்மையாக ஒத்துக்கிட்டார் இன்றைக்கி பர்த்டே பாய். ஸோ அவங்கள ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இதை விட வேறு மாதிரி நான் அந்த வணக்கத்தை வச்சுருப்பேன் சார். உண்மையிலேயே நான் அது அந்த மாதிரிலாம் என் இன்டென்ஷன் இல்லைன்னு சொன்னவொன்னே இதுக்கு மேலே என்னங்க வேணும்னு சொல்லி ஹி ஜஸ்ட் ப்ராக்ரஸ். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சாச்சனாவை கூப்பிட்டு மறுபடியும் வறுத்தெடுத்த மொமெண்ட் எல்லாம் வர்றே வா, இந்த ரோஸை கட் பண்ணீங்க ஓகே, அங்கே இருந்து நீங்கள் எதுக்கு போனீங்க, அது நல்லதுக்கு நினைக்கிறேன் கெட்டதுன்னு நினைக்கிறேன், இல்லை என்ன ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஹாஸ் அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் வாய் தடுக்குதான் காஸ். என்ன ஒரு திமிரான பேச்சு அன்னைக்கு இல்லை? எப்படி என்ன திமிரான பேச்சு இல்லை ஹாஸ்? தெளிவாக எல்லாரும் அவங்க ஆயுதையாக இருக்காங்க, இவங்களை கேட்டால் என்ன அவ்வளோ ஒரு ஆயத்தனுக்கு, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எஸ் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் இன்றைக்கி விஜேஎஸ் கேட்ட விதம் ஒரு மாதிரி என்னத்தை பார்த்துப்பீங்க, இல்லை பாஸ் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு நான் சொல்லிவிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பேசி ஒரு மாதிரி விஜேஎஸ் வாஸ் ரியலி அப்செட். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்களுக்குலாம் மண்டைக்கு விளங்குமா விளங்காதா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு, உட்காருங்க சாச்சனா, அதுக்கு மேலே உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ப்ரோக்ராம் அப்படியே முடிச்சிட்டாரு. ஸோ விஜேஎஸ் அவர்கள் எவ்வளோ அப்செட் ஆகிருப்பாருன்னு தெரியுது. பட் அதை தாண்டி அவர் கேட்ட விதம்லாம் இன்றைக்கி எனக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருந்தது. ப்ராப்ளி இன்னியோட எபிசோட் அவுட் ஆஃப் 100 அப்படின்னா எனக்கு சம்வேர் லைக் 80-85% டெஃபினெட்லி ஐ வில் கிவ். இன்னும் சில விஷயங்கள் இன்னும் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸோ சம்வேர் லைக் 85. ஏய் படி, ஹலோங்க ஆஸ், உன்னோட ஸ்கோரிங் என்ன இன்னையோட எபிசோட்? எனக்கு ஒரு 90 கொடுங்க ஆஸ், நல்லா இருந்துச்சு. ஓகே 90 ஆஸ், ஓகே ஃபைன். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்துட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கை எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரோஸ்டிங் டு ஜெஃப்ரி அண்ட் ரயான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த ராணாவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ராணாவுக்கா? அது என்ன ராணாவுக்கு அப்ரிசியேஷன் தெரில, ராணவ் என்ன பண்ணாருன்ட்டு. பட் நாளைக்கு அதை தொடர்ந்து பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப் அலாங் வித் மை படி. நாளைக்கு சந்திக்கலாம். டே 56 ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ஹாய் குட் நைட், டாடா, தேங்க்யூ ஆல், பை.